ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர்? இன்றைக்கும் நிறைய பேருக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள நிறைய பேருக்கு மனதுண்டு. ஆனால் எவ்விதமாய் தேடுகிறார்கள் என்பதுதான் இது முக்கியம். இங்கே சகேயு என்கிற ஒரு மனிதன், அவன் இயேசுவை பார்ப்பதற்கு வகை தேடினான். எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடினான் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு எரிகோ பட்டணத்திற்கு வருகை தருகிறார். இவரோடு ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. இப்போ எரிகோ பட்டணத்திற்குள்ளே நுழைகிறார்கள். இந்த பட்டணத்திலிருந்தும் ஜனங்கள் அவரை பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறார்கள். பலருடைய நோக்கம் என்னவென்றால், எப்படியாகிலும் அவரிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு ஆண்டவர் அநேக அற்புதங்களை, வியாதிகளை, பலவீனங்களை நீக்கி அநேகரை சுஸ்தப்படுத்தினார். ஆண்டவரை பற்றி அவர்கள் அறிந்த காரியம் இயேசு குணமாக்குகிறார் என்பதுதான் அங்கே பிரதானமாக இருந்தது. இயேசு நிறைய காரியங்களை அவர் இந்த பூமியில் இருந்தபோது நிறைய காரியங்களை செய்திருக்கிறார், நமக்கு தெரியும். குருடனை பார்வையடை செய்தார், செவிடன் கேட்கும்படி செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்படி நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆனால் நிறைய ஜனங்கள் அவரிடத்தில் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அவரை தேடினார்கள். இவர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறியும்படி அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லியிருக்கிறது. அவன் பெயர் சகேயு. ஆயக்காரருக்கு அவன் தலைவனாய் இருக்கிறான். ஆயக்காரர் என்று சொல்லும்போது வரி வசூலிக்கக்கூடியவர்கள். இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பாவியான மனுஷன், அதிகமான வரியை வசூலிக்க கூடியவன் இவன். அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாய் சொல்லி மக்களை துன்பப்படுத்துகிறவன் தான் இந்த சகேயு என்கிற மனிதன். இவனும் இப்போ ஆண்டவரை பார்க்க வகை தேடுறான். நான் நினைக்கிறேன், நிறைய பேர்கிட்ட இவன் ஆண்டவரை பற்றி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இவனுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்க மாட்டார்கள். இவன் கேட்கும்போது முகத்தை சுளித்திருப்பார்கள், அல்லது அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு போயிருப்பார்கள். ஏனென்றால் இவன் பாவியான மனுஷன், இவனுடன் சேருவதற்கு எவருக்கும் மனதில்லை என்று சொல்லலாம். ஆனாலும் இயேசுவை பார்க்கணும் அப்படிங்கிற இந்த ஆவலில் இயேசுவை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அக்கறை இவனுக்கு அதிகமாக இருந்திருக்க வேண்டும். நிறைய பேர்கிட்ட கேட்டு ஆண்டவரை பற்றி இவன் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை. ஆண்டவரே ஒரு நேரத்தில் கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் மக்கள்? அப்போது ஒரு சிலர் சொல்கிறாங்க தீர்க்கதரிசி அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, எலியா. இப்படி பலவிதமாக சொல்கிறாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று ஒருவர் மாத்திரமே சரியாக சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோல் இவன் எப்படியோ கேட்டு ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு இப்போ ஆண்டவர் வர்றாரு பார்க்கணும்,
இவன் குள்ளமான மனிதன் என்று சொல்லியிருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு முன்பாக ஓடி ஒரு மரத்தில் ஏறி அங்கே மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எப்படியும் ஆண்டவர் இந்த வழியாகத்தான் வர வேண்டும் என்று சொல்லி. இப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் அவனுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அவனை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவன் ஆண்டவரை பார்த்த உடனே சில காரியங்களை சொல்லுகிறான். இப்போ ஆண்டவர் கிட்ட வந்துட்டார். வந்தவுடனே இவனுடைய எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த பர்டிகுலர் இடத்துல வந்தவுடனே சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். உடனே இவனுக்கு மிகுந்த சந்தோஷம், இறங்கி ஓடியாரான். இவனுக்குள்ள என்ன கேள்விகள் இருந்ததோ அதெல்லாம் எனக்கு இப்போ அந்த பதில் கிடைக்க போகிறது என்கிற சந்தோஷத்தில் இறங்கி வர்றான். ஆனால் ஜனங்கள் என்ன பேசுகிறாங்க, ஐயோ பாவியான மனுஷன், இந்த மனுஷன் வீட்டுக்கா போகிறாரு அப்படின்னு சொல்லி அவனை குறித்து வேறு விதமாய் பேசுகிறார்கள். இப்போ அவன் இறங்கி வந்தவுடனே ஆண்டவரை பார்த்தவுடனே முதலாவது அவன் சொன்னது, நான் என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு எழுதி கொடுக்கிறேன். எவனிடமாவது நான் கடன் வாங்கியிருந்தால் அல்லது ஏமாற்றியிருந்தால் ஏதோ ஒரு வகையில் நான் கொடுக்க வேண்டியது இருந்தால் நாளத்தனையாக திரும்ப தர்றேன்னு சொல்கிறான். பாருங்கள், ஆண்டவரை பார்த்த உடனே இல்லை, ஆண்டவரை அவன் தேடின பொழுது அவன் அறிந்து கொண்ட ஏதோ ஒரு காரியம் அவனுக்குள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரைக்கும் அவனுக்கு தெரியாது ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்று. அநேகர் சொல்லியிருக்கக்கூடும், ஓ ஒன்னெல்லாம் அவர் மதிக்க மாட்டார்யா, ஒன்னெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நீ பாவியான மனுஷன், நீ வரி அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு ஆள், ஏழைகளை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு ஆள், இப்படி நிறைய காரியங்களை சொல்லி அவனை மட்டுப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் இவன் பொருட்படுத்தவில்லை. மாறாக ஆண்டவர் எப்படியாகிலும் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போய் இந்த காரியங்களை அவர் முன்பாக அறிவிக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி அவனுக்கு அந்த ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, எவருமே ஆண்டவருக்கு தூரமானவர்கள் அல்ல. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த ஆயக்காரன் மாத்திரமல்ல, இதைவிட மேலான ஒரு அக்கிரமக்காரனாக இருந்தாலும் ஆண்டவரை தேடும்போது அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை ஆபிரகாமின் குமாரனாக அவர் ஏற்றுக்கொண்டார். ரட்சிப்பை அவனுக்கு பரிசாக வழங்கினார். ஆக நீங்கள் உண்மையாய் தேடும்போது ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்வதும் மாத்திரமல்ல, அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் விசேஷமான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.